தேவதாசிகள் ஆடிய சதிராட்டத்தின் நெறிமுறைப்படுத்தப்பட்ட வடிவமே இந்த பரதக்கலையாகும். பரதம் என்ற சொல் பாவம், ராகம், தாளம் இந்த மூன்று சொற்களையும் ஒருங்கிணைந்து நெறியமைக்கப்பட்ட வடிவமே பரதம். இந்த மூன்று கூறுகளும் ஒருங்கே அமைந்த நடனமே பரதம். பரதக்கலை கலைஞரின் முகபாவனையில் நவரசங்களின் பாவனைகளையும் வெளிக்கொணரும் ஆற்றல் கொண்டது. நவரசங்கள் என்பது 9 வகையான உணர்ச்சிகரமான அன்பு, வீரம், கருணை, சிறப்பு, வியப்பு, நகைச்சுவை, அச்சம், கோபம், வெறுப்பு, சாந்தம் ஆகியவற்றை குறிக்கும். பரதக்கலையில் பயன்படுத்தப்படும் கைமுத்திரைகள் பல்வேறு கருத்துக்களையும் உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்தும் திறன் கொண்டவை. பரதக்கலையின் பாடலின் பொருளை கைமுத்திரைகள் காட்டும். இது சில விவரங்கள் மட்டுமே. இன்னும் அவ்வப்போது நான் உங்களுக்கு அளித்தருவதற்கு மிக தயாராக இருக்கின்றேன். இப்பொழுது முறையே மாணவர் நடனத்திற்கு அதிபதியான நடராஜ பெருமானை வணங்கி இசைக்கலைஞர்கள் மற்றும் சபையோர்களை வணங்கி முதல் நடனமான புஷ்பாஞ்சலியை படைக்கவிருக்கின்றனர். புஷ்பாஞ்சலி. புஷ்பா படத்தில் முதல் புஷ்பா, இரண்டாவது புஷ்பா அப்படின்னு சொல்றதை விட இந்த புஷ்பாஞ்சலி மிகச் சிறப்பான புஷ்பாஞ்சலியாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். இதனை உச்சரிக்கும் போதே அதன் மனம் வீசும். இந்த மலர் வணக்கம் யாருக்கெல்லாம் வழங்கப்படுகிறது? முதலில் இது விக்கனம் தீர்க்கும் விநாயகரை வணங்கி நடன அரங்கேற்றம் இனிதாய் முடிய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காக வாழ்த்தப்படும். இந்த மலர் வணக்கம் நடனத்தின் தலைவன் ஆடவல்லான் தில்லைக்கூத்தனுக்கும் செய்யப்படுவதுண்டு. அடுத்தபடியாக நடனக்கலைக்கு வித்திட்ட குருமார்களுக்கும் பெற்றோர்களுக்கும் வழங்கப்படுகிறது. கைகளில் மலரை ஏந்திக் கொண்டு கடினமான கால்களில் அடவுகளை காட்டி அரங்கம் முழுதும் சுற்றி வந்து ஆடும் நடனமாகும் இந்த புஷ்பாஞ்சலி. புஷ்பாஞ்சலியை தொடர்ந்து ஒரு நாட்டிய நிகழ்ச்சியின் கடவுள் வணக்கம் என்ற ரீதியில் அலாரிப்பு தொடங்குகிறது. அலர் என்ற சொல் தமிழில் மலர்வது என்று பொருள்படும். அலாரிப்பூ, அலரி, அலரிப்பூ, அலர்பூ என அழைக்கப்படுகிறது. அலாரிப்பூ என்றால் தயார்படுத்திக் கொள்ளுதல் என்பதை குறிக்கின்றது. அலாரிப்பூ ஜதியினை சொற்கட்டை என்றும் கூறுவார்கள். உண்மையில் அலாரிப்பூ என்பது தெலுங்கு வார்த்தையாகும். இதற்கு பூரிப்பு, பூத்தல் என்று பொருள்படலாம். இந்த கலையின் தொடக்கத்தை கற்றுக்கொள்ளும் பயிற்சியாளர்கள் இதனை முதலில் கற்பது வழக்கம். கிட்டத்தட்ட உடற்பயிற்சி செய்வதற்கு முன் செய்யும் வெதுப்பல் பயிற்சி மாதிரியாகும் இந்த அலாரிப்பு. அலாரிப்பு செய்துவிட்டால் அடுத்து வரும் கடினமான கட்டங்களை கூட எளிதாக செய்யும் ஆர்வம் கிடைக்கும். அலாரிப்பின் போது ஆடுபவருடைய உடலில் அவயங்கள் அனைத்தும் அசைந்து கொடுக்கின்றன. கண்கள், தோள்கள், கைகள் என மொத்த உடலே அசைகிறது. அலாரிப்பின் முடிவில் ஒரு கோர்வை வருகிறது. இத்துடன் அலாரிப்பு நிறைவு பெறும். நாட்டியத்தின் துவக்கம் அலாரிப்பு. அதாவது முதலில் நாம் புஷ்பாஞ்சலி, அதனைத் தொடர்ந்து அலாரிப்பு காணவிருக்கின்றோம். புஷ்பாஞ்சலி இதன் ராகம், கம்பீர நாட்டை, தாளம் ஆதி. அதே போல் அலாரிப்பு அதன் தாளம் மிஸ்ர. இது உங்களுக்காக மாணவர்களின் முதல் தொடக்கம் படைப்பு. உங்களின் கைத்தட்டல் இங்கே ஓகட்டும்.
வாக்குண்டா நல்ல மனமுண்டா மாமலராள் நோக்குண்டா மேனி நுடங்காது பூக்குண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையாள் பாதம் தப்பாமல் சார் தமக்கே 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 ಜನಕಿಡ ಜನಕಿಡ
தகதம் தித்தம் கிடதகத்தை தத்தை கிடதக இன்றைய நிகழ்ச்சியின் வரவேற்றத்தின் நாயகிகள் தர்ஷனா சிவகுரு கைதட்டராமி, கார்த்திகா கண்ணன், கவினா நாயர் சிவநாதன், இரட்டை சகோதரிகள் யாதனா நாயர் சிவநாதன், கேசவர்த்தனி தனபாலன் மற்றும் திவ்யா ஸ்ரீ லோகநாதன் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்குகிறது இந்த அரங்கம். உங்களை இந்த புஷ்பாஞ்சலி மற்றும் அலாரிப்பூவின்
தொடக்கம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு உற்சாகத்தை வழங்கியுள்ளது. மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்த அங்கத்திற்கு செல்வதற்கு முன்பாக இந்த நிகழ்ச்சி இப்படி சிறப்பாக நடைபெறுவதற்கு அதன் ஆணை வேராய் வீற்றிருக்கும் இந்த பள்ளியை பற்றி நிச்சயம் உங்களுக்கு தெரிய வேண்டும். அதனை அடியே இங்கு உங்களுக்கு விளக்குவதற்கு தயாராய் உள்ளேன். ராக மாளிகா கலா கேந்திரா இசை மற்றும் நடன பள்ளி கர்நாடக இசை கலையின் மாண்பு மலேசிய இந்தியர்களுக்காக தொடர் நிலையில் கிடைக்க வேண்டும் என்பதற்காக 2004 ஆண்டு தொடங்கி குரு ஸ்ரீ மு. விஜய் கிருஷ்ணன் அவர்கள் எடுத்த கலை வேள்வியின் தொடக்கம்தான் நமது ராக மாளிகா கலா கேந்திரா இசை மற்றும் நடன பள்ளியின் தோற்றம். 250க்கும் மேற்பட்ட மாணவர்கள் நமது கலைப்பள்ளியில் பயின்று வருகின்றனர். கடந்து வந்த 21 ஆண்டு கால இசை பயணத்தில் ராக மாளிகா கலா கேந்திரா இசை மற்றும் நடன பள்ளியானது பரிச்சயம் பல கண்டு பரிணாமங்கள் பல இருந்து ஒரு முழுமையான இந்திய கலாச்சார பள்ளியாக முழுமை பெற்றுள்ளது. இக்கலை கோயிலானது பெற்றோர்களின் ஆசையுடனும் ஆதரவிலும் கலை ரசிகர்களின் உதவியுடனும் தூண் கொண்டுள்ளது. ராக மாளிகா கலா கேந்திரா இசை மற்றும் நடனப்பள்ளி நடனப்பள்ளியின் பாடங்களுக்கு அடைவு நிலை தேர்ச்சி பெற வேண்டியுள்ளது. ஒவ்வொரு தேர்வு நிலையிலும் மாணவர்கள் மதிப்பீடு செய்யப்படுவதற்கு கர்நாடக இசை நிபுணர்கள் வருவார்கள். மிக சாதாரணமாக அவர்கள் இங்கே மதிப்பிட முடியாது. அவர்களுக்கென்று நிபுணர்கள் இங்கே வந்து அவர்களை சோதனை செய்து அவர்களுக்கு மதிப்பீடு செய்து அதன் வாயிலாகவே மாணவர்கள் அடுத்த நிலைக்கு தேர்வாவார்கள். ஒவ்வொரு தேர்வு நிலையிலும் சிறப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் 2ஆம் நிலையில் பக்கவாத்திய கருவிகளையும் இசைக்க தயார்படுத்தப்படுவார்கள். இந்த முறை மதிப்பீட்டு அம்சங்கள் பரதநாட்டிய கலையிலும் மிக தாராளமாக கையாளப்பட்டது. மேலும் ராக மாளிகா கலா கேந்திரா இசை மற்றும் நடன பள்ளியில் 19 சங்கீத ஆரம்ப நிலை அங்கீகார நிகழ்வுகள் பூர்த்தியாகியுள்ளன. 2008ஆம் ஆண்டு தொடங்கி வீணை வகுப்பும் ராக மாளிகா கலா கேந்திரா இசை மற்றும் நடன பள்ளியில் நடந்தேறியுள்ளது. அதனைத் தொடர்ந்து ஹார்மோனியம் நமது பள்ளியில் கற்றுத்தரப்படுகின்றது. 6 வீணை ஆரம்ப நிலை நிகழ்ச்சியும் 2 ஹார்மோனியம் ஆரம்ப நிலை நிகழ்ச்சியும் 10 சலங்கை பூஜை நிகழ்வுகளையும் வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கின்றார் நமது பள்ளியின் குருஸ்ரீ அவர்கள். இந்த கடந்து வந்த கலை யாத்திரையில் பல மேடை படைப்புகள் நமது ராக மாளிகா கலா கேந்திரா இசை மற்றும் நடன பள்ளி வழங்கியுள்ளது. 2005இல் இந்த தங்கா என்ற இடத்தில் சித்திரை ராகஸ்வரங்கள் பலர் இதன் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கலாம். மீண்டும் அதனை இங்கே நினைவு கூற நாம் காத்திருக்கின்றோம். அதே போல மலாக்காவில் சப்தஸ்வரங்கள் அதே ஆண்டில் 2006இல் கானமழை, 2008இல் ஆராதனா, 2009இல் ராகஷேத்ரா, 2011இல் நர்த்தனம், 2013இல் மலாக்காவிலும் கோலம்பூரிலும் சமர்ப்பணம் மற்றும் 2015இல் ஈஸ்வரி என்ற மேடை படைப்புகளை தொடர்ந்து 2017ஆம் ஆண்டு நாட்டியாஞ்சலி என்ற நடன படைப்பையும் நாத லஹரி என்ற இசை கச்சேரியும் கலைக்காக பரிசீலித்துள்ளது நமது கலைப்பள்ளி. நமது பள்ளிக்கு மேன்மை சேர்க்கும் வகையில் முதன்முறையாக 2016ஆம் ஆண்டு நமது பள்ளியின் மானசீக குரு அவர்கள் 8 வீணை பயிலும் மாணவர்களுடன்
ஸ்ரீ சிதம்பர தில்லைநாதர் ஆலயத்தில் அமைந்திருக்கும், தில்லைநாதர் ஆலயம் என்றால் நிச்சயம் இது இந்தியாவை பூர்வீகமாக கொண்டது. இந்த ஸ்ரீ சிதம்பர தில்லைநாதர் ஆலயத்தில் அமைந்திருக்கும் 1000 கால் மண்டபத்தில் வீணை இசை கச்சேரி ஒன்றையும் நடத்தியிருக்கின்றார். இது எல்லா கலைப்பள்ளிகளிலும் நடந்தேறுமா அப்படின்பது ஒரு கேள்விக்குறி. ஆனால் இங்கு அது நடந்தேறி உள்ளது என்பதுதான் மிக பெருமையான விஷயமும் கூட. அதே போல இக்கலைப்படைப்பினை கண்டு, இந்த ஸ்ரீ சிதம்பர தில்லைநாதர் ஆலயத்தின் கலைப்படைப்பினை கண்டு ஆலய தீட்சிதர் TN கிருஷ்ணசாமி அவர்கள், ஆலய தீட்சிதர்கள் சமூக சார்பாக குரு ஸ்ரீ மு. விஜயகிருஷ்ணன் அவர்களுக்கு நாத இசை அரசு என்ற பட்டம் அருளப்பட்டிருக்கிறார். இங்கு தொடங்கிய சாதனைகள் நவராத்திரி காலங்களிலும் விசேஷ காலங்களிலும் இன்று வரை நமது மாணவர்கள் படைத்து வருகின்றனர். 2018 இரண்டாவது முறையாக ஸ்ரீ சிதம்பர தில்லைநாதர் ஆலயத்தில் அமைந்திருக்கும் 1000 கால் மண்டபத்தில் வீணை, சங்கீதம், ஹார்மோனியம் மற்றும் பரதநாட்டிய கச்சேரி இரண்டாவது முறையாக நடந்தேறியது. 2019 கானாமிர்தம் வீணை அரங்கேற்றம், 2019 அதே ஆண்டில் சிங்கார வேலன், 2020 சலங்கை பூஜை, ராக சங்கமம் என்ற வீணை கச்சேரி, 2022 நீலவண்ணன், செந்தில் வடிவேலன், 2023 2024 ஆகிய ஆண்டுகளில் சங்கீத அரங்கேற்றம், பரத அரங்கேற்றம், சலங்கை பூஜை என பல நிகழ்வுகளை மிக வெற்றிகரமாக நடந்திருக்கின்றது நமது ராகமாளிகா இசை மற்றும் நடனப் பள்ளி. இந்த பள்ளியின் நோக்கம் இந்த மண்ணில் கர்நாடக இசை, பரத கலை மீண்டும் தொடர்ந்து நிலை பெறச் செய்வதே ஆகும். இந்த பள்ளியின் இந்த கலை வேள்வி மேலும் வளர இந்த அரங்கத்தின் சார்பில் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே வேளையில் நமது பள்ளியின் குருஸ்ரீ அவர்களை பற்றி நிச்சயம் இங்கே நான் கூற வேண்டும். உங்கள் கைகளில் தவழும் நிரலிகையில் நிச்சயம் அவர்களை பற்றி விரிவான தகவலும் உண்டு. ஆனால் அதை எத்தனை பேர் இங்கே இந்த அரங்கத்தில் படிப்பார்கள், அதனை எடுத்து பார்ப்பார்கள் என்ற நம்பிக்கை இருந்தாலும் அதனை மிகச் சுருக்கமாக இங்கே உங்களுக்கு வழங்க அடியேன் காத்திருக்கின்றேன். ராகமாளிகா கலகேந்திரா இசை மற்றும் நடன பள்ளியின் முதல்வர் குரு ஸ்ரீ மு. விஜயகிருஷ்ணன். இவர் சிறு வயதிலிருந்தே ஓர் இசைப்பிரியர். விளையும் பெயர் முளையிலே தெரியும். எனக்கு தெரிந்த காலத்திலும் அவர் எப்பொழுதும் பாடிக்கொண்டே இருப்பார். நாங்கள் இருவருமே நண்பர்கள். நானும் அவரை போட்டி போட்டுக் கொண்டு பாடலாம் என்று முனையும் போது நிச்சயம் காகம் கரையும் சத்தம்தான் என் செவிகளுக்கு கேட்கும். அப்படிப்பட்ட அந்த தோழர் 5 வயதிலிருந்து ஒரு இசைப்பிரியராக இருந்து இன்று இங்கே சமூக போற்றும் ஒரு மிகப்பெரிய கலைஞராக வளர்ந்திருக்கின்றார். அவருக்கு தனிப்பட்ட முறையில் எனது மனமாக வாழ்த்துக்கள். சிறு வயதில் தன் தாயாரின் ஊக்குவிப்பால் இந்திய பாரம்பரிய இசைத்துறையில் அவரின் பரிணாமம் தொடங்கியது. தம் சங்கீத ஞானத்தை ஆழமாக பயில சென்னையில் திரு பாகவதரோ சீதாராம சர்மா என்பவரிடம் மிக நுணுக்கமாக சங்கீதத்தை பயின்றார். இதன் வழி தமது இசைத்துறை ஞானத்தை தன்னுள் ஓர் உயிராகவும் வளர்ப்பெறச் செய்தார். மலாக்கா, கோலலம்பூர், கெள்ளான் மற்றும் காஜாங் போன்ற பல இடங்களில் குருஸ்ரீ அவர்கள் சலங்கை பூஜைக்காக பாடியும் வருகிறார். அது மட்டுமல்ல, அது வயலின், வீணை, ஹார்மோனியம்
ஆகிய இசைக்கருவிகளை மீட்டும் திறனும் அந்த திறனையும் தம்முள் உள்வாங்கி அதனை மாணவர்களுக்கும் பயிற்சியாகவும் வழங்கி வருகிறார் நமது குருஸ்ரீ அவர்கள். பாடுவது, இசைக்கருவிகளை மீட்டுவது மட்டுமில்லாமல் குருஸ்ரீ அவர்கள் பரதநாட்டிய நட்டுவாங்கமும் இசைக்க பயிற்சி பெற்றுள்ளார். இன்றைய நமது நட்டுவாங்க வழிநடத்துவராக இங்கே இந்த பரத அரங்கேற்றத்தில் வீற்றிருக்கின்றார். பல இசை நிகழ்ச்சிகளின் வெற்றிக்கு நட்டுவனராக இருந்து முதுகெலும்பாக செயல்படுவதும் நமது குருஸ்ரீ அவர்கள். கலைகளின் பிறப்பிடமாக திகழும் இந்தியாவின் தமிழ்நாட்டில் கலாலயங்களின் அழைப்புக்கு ஏற்ப பாடல்கள் பாடி படைத்துள்ளார். அது மட்டுமல்லாது 2018, 2019, 2022 மற்றும் 2023 ஆகிய ஆண்டுகளின் முறையே 2 பரதநாட்டிய அரங்கேற்றங்கள், ஒரு வீணை அரங்கேற்றம் மற்றும் 2 சங்கீத அரங்கேற்றங்களையும் அந்த தமிழ் மண்ணில் பதித்துள்ளார் நமது குருஸ்ரீ அவர்கள். நமது குருஸ்ரீயின் இசைத்துறை அர்ப்பணிப்பதாக அவருக்கு சங்கீத சூடாமணி, நாத இசையரசு, நாத சிரோன்மணி எனும் விருதையும் இசை உலகம் வழங்கி கௌரவித்துள்ளது. 2023 ஆண்டில் குருஸ்ரீ அவர்கள் இந்தியாவின் சென்னையில் வைகுண்டம் சீசன் 2 நிகழ்ச்சி நடத்தும் வாய்ப்பையும் பெற்றார். அங்கே அவர் தமது அற்புதமான குரலால் பாடலை காட்சிப்படுத்தினார். இது பார்வையாளர்களை மிகவும் கவர்ந்தது. அது மட்டுமல்லாது அண்மையில் மார்கழி உற்சவத்தை முன்னிட்டு சென்னை திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலய ஏற்பாட்டில் அத்தலத்திலும் சிறப்பானதொரு சங்கீத படைப்பினை வழங்கி அனைவரது பாராட்டையும் பெற்றார். இது மிக மிக அருமையானது. டிசம்பர் மாதம் மார்கழி உற்சவத்தை முன்னிட்டு கடவுளின் ஆசீர்வாதத்தை முழுமையாக கொண்டுள்ள இவர் தனது விடாமுயற்சியாலும் தன்னம்பிக்கை மற்றும் சுய முயற்சியாலும் கர்நாடக இசைத்துறையில் மேன்மேலும் வளர்ச்சி அடைய இந்த அரங்கம் மனதார வாழ்கிறது. உங்கள் கரவோசை. இங்கே 2 விஷயங்களை நான் ஒரு 10 நிமிடமாக உங்களுக்கு விளக்கினேன். காரணம், பின்னாளில் மாணவர்கள் அடுத்த படிக்க தயார் நிலையில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நாம் சற்று நேரத்தை வழங்க வேண்டும் அல்லவா? அதனால் உங்களுக்குள்ளே முழுகிக் கொண்டிருந்தால் என்ன, இவர் ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கிறாரு அப்படி நினைச்சீங்கன்னா இங்கே அந்த நேரத்தை கடத்துவதற்காக இந்த விளக்கத்தை நான் அந்த நேரத்தில் உங்களுக்கு சமர்ப்பித்துக் கொண்டிருந்தேன். அவ்வளவுதான். சரி, அடுத்த அங்கத்திற்கும் சென்று விடுவோம். பரதநாட்டிய அரங்கேற்றங்களில் ஒவ்வொரு திசைக்கும் உரிய தெய்வங்களை வணங்கியும் பொழுதும் தமது நடனத்தை சமர்ப்பிப்பதற்கு கௌதவம் என்று பெயர்ப்படுகிறது. மாதங்களில் நான் மார்கழியாக இருப்பேன் என்றார் பகவான் கிருஷ்ணன். சூடி கொடுத்த சுடர்கொடி ஆண்டாலும் அதற்கு ஒரு காரணம் எனலாம். இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டிலும் கூட ஒரு பெண் தன்னுடைய அக உணர்ச்சிகளை பொதுவெளியில் பேசுவதற்கும் தன்னுடைய கருத்துக்களை எழுதுவதற்கும் தயக்கம் இருக்கும் போது தன்னுடைய அக உலகை, விருப்பத்தை, காதலை இறைவனிடமே எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் உரைத்த முன்னோடி பெண்ணாக ஆண்டாள் என்றென்றைக்கும் நம்மிடையே வாழும் உன்னதமாக இருக்கின்றார். தலைமுறைகளை தாண்டி பல கலைஞர்களும் ஆண்டாளை காலம் காலமாக கொண்டாடி வருகின்றனர். கலைக்கும் தனி மனித வாழ்க்கைக்கும் ஆண்டாள் எப்படி காலமாக இருக்கின்றார் என்பதை பார்க்க முடிகின்றது. இன்றைக்கும் என்றைக்கும் ஆண்டாள் கலையின் தாயாக திசைகளுக்கு அப்பாற்பட்டு ஆட்சி செலுத்தி ஆடப்படும் இந்த ஆண்டாள் கௌதவத்தை பரதநாட்டிய கலையில் நன்கு விளக்கியிருக்கின்றார்கள் நமது மாணவர்கள். இதோ ஆண்டாள் கௌதவம், ராகம் மலைய மருதம், தாளம் ஆதி உங்களுக்காக.
ஹத்தனம் தரித தகனம் தக 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 திவி திவி தரி வந்து திருவாடி அவதாரம் ஆகியே
எனக்கு புரிகின்றது. இங்கே என்னை பேச விடாமல் தடுப்பதற்கு பல முயற்சிகள் நடந்தாலும் நிச்சயமாக பேசுவேன். அப்படி என்று எனக்குள் இருமாப்பு இருந்தாலும் இங்கே இந்த சூழல் நிச்சயமாக என்னை பேச விடாது போலும். ஆகவே அங்கே தொழில்நுட்ப வல்லுநர்கள் தயவு செய்து இந்த அப்பொழுதும் இந்த வெளிச்சம் போதவில்லை என மன்னிக்க வேண்டும். சில படங்கள் சற்று முன்னர் நமது மாணவர்கள் ஆண்டாள் கௌதவத்தை படைத்து இங்கே ஆண்டாளின் அற்புதத்தை நம் கண் முன்னே காட்சிப்படுத்தினார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்த நிலைக்கு செல்வதற்கு முன்பாக பள்ளி, அதன் தோற்றுனர், அடுத்து இப்பள்ளியின் தோற்றுனரின் துணைவியார், இன்றைய அரங்கேற்றத்தின் நாயகிகளுக்கு வழிகாட்டியாகவும் அவர்களின் குருவாகவும் விளங்கி வரும் குரு ஸ்ரீ மு. விஜய் கிருஷ்ணன் அவர்களின் துணைவியார் ஸ்ரீமதி சிவசங்கரி விஜய் கிருஷ்ணன் அவர்களை பற்றி ஒரு சில வரிகள். இவர் தனது முதல் கலைப்படியை ராஜராஜேஸ்வரி கலா மண்டலத்தைச் சேர்ந்த ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி வேலாயுதம் என்பவரிடம் பயின்றார். 1989 ஆண்டு தனது 8 வயதில் தனது பெற்றோரின் ஆசையுடன் பரதநாட்டியத்தில் தனது பயணத்தை தொடங்கினார். 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1991 ஆண்டில் சிரம்பானில் உள்ள சிவன் கோயிலில் தனது சலங்கை பூசையை முடித்தார். அவரது சலங்கை பூஜை மற்றும் அரங்கேற்றம் ஆகியவற்றிற்கு இடையே அவர் பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் இந்திய கலாச்சார நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்று வந்துள்ளார். அது மட்டுமல்லாது அவர் கோலாலம்பூர், ஸ்லாங்கூர், நெகுஸ்மிலான் மற்றும் மலாக்காவில் உள்ள தனது கணவருடன் இணைந்து பல படைப்புகளையும் நிகழ்த்தியுள்ளார். 19 வருடங்கள் பரதநாட்டியம் பயின்று கற்று 2008 ஆண்டு நெகுஸ்மிலானில் உள்ள சிரம்பானில் ராசா மாரியம்மன் கோயில் மண்டபத்தில் அரங்கேற்றத்தையும் முடித்தார். திருமணத்திற்கு பிறகு, அந்த திருமணத்திற்கு நானும் வந்திருந்தேன். மிகச் சிறப்பான திருமணம். 2012 ஆண்டு முதல் பரதநாட்டிய துறையில் தனது கணவரின் முழு ஆதரவுடன் இப்பள்ளியில் கற்பித்து வருகிறார். ஈஸ்வரி அரங்கேற்றத்தின் போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது, ஈஸ்வரி என்ற அரங்கேற்றத்தின் போது அவர் செம்மேந்திர மத்தியமம் ராகத்தில் பத வர்ணத்தை படைத்ததன் நினைவாக தனது சொந்த குருவான ராஜராஜேஸ்வரி கலா மண்டலத்தின் நாட்டியஸ்ரீ ஸ்ரீமதி ராஜராஜேஸ்வரி வேலாயுதம் PNC PJK அவர்களிடமிருந்து நாட்டிய ஒலி என்ற பட்டத்தை வழங்கி கௌரவிக்கப்பட்டார். ஜூன் 2018 ஆண்டு ஸ்ரீமதி அவர்கள் சிதம்பரம் ஸ்ரீ சபாநாயகர் கோயிலில் தனது மாணவர்களுடன் இணைந்து சிவசங்கரி என்ற நிகழ்ச்சியையும் நடத்தினார்.
மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள், உள்ளூர் கலை நண்பர்கள் ஆகியோரிடையே பெரும் அன்பையும் பாராட்டையும் பெற்றவர். அவரது புகழும் கீர்த்தியும் மாண்பும் நிலைத்திருக்க நாமும் ஒன்று சேர்ந்து வாழ்த்துவோம். உங்கள் கரகோசையும். அதற்கடுத்து இன்று இந்த பரதநாட்டிய அரங்கேற்றத்தில் மிக முக்கிய தூண்களாக பின் புலத்திலிருந்து மிக உற்சாகமாக இசையை வழங்கிக் கொண்டிருக்கும் நமது இசைக்கலைஞர்களை பற்றி ஒரு சில வகைகள். தேவார திருவாசகத்தின் ஆதாரமாய் திகழும் சமய புலவர்கள் 4 பற்றியும் அவர்கள் சமயத்துக்கு புரிந்த தொண்டு பற்றியும் நாம் அறிந்திருப்போம். அதுபோல இன்றைய நிகழ்ச்சிக்கு இவர்கள் கலை தொண்டை ஆற்றிக் கொண்டிருக்கின்றனர். முதலில் இசை கலைமணி ஸ்ரீமன் விக்னேஷ் கிருஷ்ணகுமார் இன்றைய நிகழ்ச்சியில் தமது காத்த குரலால் மாணவர்களுக்கு உற்சாகத்தை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். இசை கலைமணி ஸ்ரீமன் விக்னேஷ் கிருஷ்ணகுமார். இவரது சொந்த ஊர் நெய்வேலி. குரலிசையில் நுண்கலை இளங்கலை பட்டம் அண்ணாமலை பல்கலைக்கழகம். குரலிசையில் இவர் ஆசிரியர் பயிற்சியும் முடித்துள்ளார். இவர் ஸ்ரீமன் ராஜேஷ் வைத்யா என்பவரிடம் வீணையையும் கற்றுள்ளார். இந்த துறையிலே இவருக்கு 10 வருட அனுபவமும் உண்டு. அரங்கேற்றங்கள், கச்சேரிகள், சரளை பூஜைகள் மற்றும் பல நிகழ்ச்சிகளில் இவருடைய பங்களிப்பு உள்ளது. தஞ்சாவூர் சின்ன மேளம், மேலட்டூர் பாகவத மேளா, மகா சிவராத்திரி நிகழ்ச்சி, கிருஷ்ண கான சபா மேலை மற்றும் பல குரல் கச்சேரி நிகழ்ச்சிகளில் இவரது திறன் அங்கே மிகவும் அபாரமாக பண்பட்டுள்ளது. அவருக்கு நமது வாழ்த்துக்கள். அடுத்து இங்கே வயலின் இசையை மிகச் சிறப்பாக கையாண்டு கொண்டிருந்து நமது செவிகளுக்கு மிகச் சிறப்பானது ஒரு இசை வழங்கி கொடுத்துக் கொண்டிருக்கும் அதன் இசைக்கலைஞர் ஸ்ரீமதி பங்கஜாசினி கௌரீசன் அவரை பற்றி இங்கே கூற வேண்டும். அவர் 4 வயது குழந்தையாக இருந்த போது வயலின் கத்துக்கிட்டான்னு நான் சொல்ல மாட்டேன். அவர் ஸ்ரீமதி ராதா ஷெட்டியிடம் பரதநாட்டியம், குமாரி சிவமணி செல்லையாவிடம் சங்கீதமும் கற்பதற்கு கலைப்பள்ளியில் சேர்ந்தார். அவர் காலஞ்சென்ற சங்கீத பூஷணம் ஸ்ரீமதி வலம்பிகை ராஜகோபாலனிடம் வயலின் கற்க வந்தது ஒரு தெய்வீக வாய்ப்பாக இருக்கலாம். பின்னர் அவரது கலை பயணத்தில் தனது வழியை இதன் வழியே தொடர்ந்தார். இந்த வயலின் இசை கற்றுக்கொள்கிறது. ஸ்ரீமதி வலம்பிகை அவர்களின் திறமையான வழிகாட்டுதலின் கீழ் பங்கஜாசினி 2002 தனது வயலின் அரங்கேற்றத்தை நடத்தினார். கோயில்கள், கலாச்சார சங்கங்கள், வானொலி நிகழ்ச்சிகளில் ஏராளமான நிகழ்ச்சிகளுக்கும் வாசிப்பது, அத்துடன் பல இசை மற்றும் பாடல் போட்டிகளின் நடுவராக அழைக்கப்பட்டும் பிறகு காலஞ்சென்ற வயலின் ஜாம்பவான் பத்மஸ்ரீ MS கோபாலகிருஷ்ணனின் மகள் பேராசிரியர் டாக்டர் M நர்மதாவின் வழிகாட்டுதலின் கீழ் தனது திறமைகளையும் மேலும் மெருகூட்டும் அதிர்ஷ்டத்தையும் பெற்றார். அப்போதிருந்தே அவர் பல உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு கலைஞர்களுடன் மேடை கச்சேரிகள், உள்ளூர் ஆல்பங்கள் மற்றும் நடன தயாரிப்புகளுக்காக ஒத்துழைத்து மலேசியாவின் வளமான இசை அந்த நிலப்பரப்பை இசை என்ற நிலப்பரப்பை மேலும் விரிவுபடுத்தினார். இந்தியா, சிங்கப்பூர், இலங்கை, நியூசிலாந்து, லண்டனில் உள்ள தர்பார் விழா என்ற நிகழ்ச்சியிலும் 2019 இது நடந்திருக்கின்றது. இந்நிகழ்ச்சியிலும் தனது படைப்பை அங்கே வழங்கியுள்ளார். இன்னும் பல விஷயங்கள் இன்னும் இங்கு இருக்கின்றது. சொந்த ஒரு டிஃபன் பாக்ஸ் என்ற யூடியூப் நிகழ்ச்சியையும் அவர் நிர்வகிக்கின்றார். இங்கே பாராட்டுதலுக்குரியது ஸ்ரீமதி மகராஷ்மி
உங்களின் கலை பயணம் மேலும் தொடர வேண்டும். அடுத்து இசைக்கலைஞர் மிருதங்க நிபுணர் திரு திருக்குமரன் பாலசுப்ரமணியம், ஸ்ரீமன் திருக்குமரன் பாலசுப்ரமணியம். இவர் கர்நாடக இசையில் பட்டதாரி. தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் இசை முதுகலை பட்டமும், சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மிருதங்கத்தை முதன்மை பாடமாக கொண்டு இசை இளங்கலை பட்டமும் பெற்றவர். இலங்கையின் கண்டி பெல்வோட் இசைக் கல்லூரியில் கர்நாடக இசையில் டிப்ளோமாவும் முடித்துள்ளார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பல விரிவுரையாளர்களிடம் கல்வி பயின்ற அவர் குருஸ்ரீ கமலா கண்ணன் அவர்களின் முக்கிய மாணவரும் ஆவார். தற்போது அவர் சிராஸ் மற்றும் காஜாங்கில் JS நுண்கலைகள் JS ஃபைன் ஆர்ட்ஸ் என்ற பெயரில் தனது சொந்த இசை மற்றும் நடன அகாடமியை நடத்தி வருகின்றார். மேலும் மலேசியாவில் உள்ள பல நிறுவனங்களிலும் மிருதங்கம் இசையை கற்பித்து வருகின்றார். அவர்களின் இந்த சேவை நிச்சயம் அனைத்து நிலை மாணவர்களுக்கும் பயன்பெறும் வகையில் அமைந்துள்ளது. அவர்களுக்கு நமது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். மேன்மேலும் அதனைத் தொடர்ந்து இன்னொரு இசைக்கலைஞர். இந்த இசை பற்றி நான் எப்படி சொல்ல வேண்டும் என்று எனக்கும் தெரியவில்லை. இருந்தாலும் என்னால் முடிந்தவரை இதை பற்றி விளக்க காத்திருக்கின்றேன். ரிதம் பேட் மியூசிக் அப்படி என்றால் என்ன? அது நானே குணாலும் என்ன அது ரிதம் பேட் யாருக்காச்சும் அதை பற்றி தெரியுங்களா? தெரியவில்லை. எனக்கும் தெரியவில்லை தான். இருந்தாலும் அதை பற்றி கொஞ்சம் ஆழமாக சென்று பார்க்கும் பொழுது இந்த ரிதம் பேட் மியூசிக், இந்த பேட் மியூசிக்கில் எல்லா வகை ஒலிகளையும் எழுப்பக்கூடிய பல வித்தைகளை இந்த வித்வான் வைத்திருக்கின்றார். இதை தமிழில் திண்ட இசை என்று கூறுகிறார்கள். அதில் தபேலா, கடம், கஞ்சிரா, டோலக்கு எல்லா வகை இசை கருவிகளையும் அந்த ஒலிகளை எழுப்பக்கூடிய திண்ட இசையாக இந்த ரிதம் பேட் மியூசிக் உள்ளது. இந்த இசை பயணத்தை, இந்த ரிதம் பேட் மியூசிக் பயணத்தை இவர் 82 தொடங்கிவிட்டார். லைவ் மியூசிக் லைவ் பேட் என்ற இசையின் குழுவிலும் இணைந்திருக்கின்றார். மின்னல் எஃப்எம், ஆர்டிஎம்மின் மின்னல் எஃப்எம்மில் இவரது இசை நடந்தேறி உள்ளது. கலப்படம், உல்லாச ஊர்வலம், ஆஸ்ட்ரோ நிகழ்ச்சிகளிலும் இவரது பங்கு இங்கே அளப்பரியது. இங்கே முன்னாள் ஆஸ்ட்ரோவின் தயாரிப்பாளர் வந்திருக்கின்றார் என்று நான் நினைக்கின்றேன். நிச்சயம் அவரை பற்றி உங்களுக்கும் தெரிந்திருக்கும். திருமதி வீரமாதேவி சுந்தரம் அவர்கள் மன்னிக்க வேண்டும். இவர்களை உங்களிடம் நான் தொலைபேசி வாயிலாக உரையாடி இருக்கின்றேன் என்று நான் நினைக்கின்றேன். திருமதி வீரமாதேவி, நீங்கள் நினைவிருந்தீர்கள். நான் ஏனென்றால் எஸ்ட்ரோவிலிருந்து வந்திருக்கின்றீர்கள். நிச்சயமாக எனக்கு நினைவிருக்கின்றது. முன்னாள் எக்ஸிகியூட்டிவ். இந்த இசைக்கலைஞர்கள் இங்கே இந்த பரதநாட்டிய அரங்கேற்றத்தில் முதுகெலும்பாயும் நல்ல ஒரு இசை வழங்கி நமது மாணவர்களுக்கு உற்சாகத்தை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். சரி, நிகழ்ச்சிக்கு செல்வோமா? அடுத்த நடனம் வர்ணம். இந்த வர்ணம் என்ற நடனம் வர்ணங்களிலே அடிப்படையாக 12 என்று நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் இந்த வர்ணத்தை இங்கே அள்ளி கழிக்க ஏறத்தாழ ஒரு 45 நிமிடங்கள் மாணவர்கள் இடைவிடாது தங்களது படைப்பை வழங்கவிருக்கின்றனர் இந்த வர்ணத்தில் மட்டும். அதனால்தான் நிச்சயமாக புஷ்பாஞ்சலியும் அலாரிப்பூவையும் அவர்கள் முறையாக செய்து அதற்கேற்ப தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்பது இங்கே இந்த ஒரு நோக்கம் இங்கே இருக்கிறது. பரதநாட்டியத்தின் மையத்தில் இந்த வர்ணம் வருகின்றது. கர்நாடக இசையை பொறுத்தவரையில் 2 வகை வர்ணங்கள் உள்ளன. பாத வர்ணம், தான வர்ணம். தான வர்ணம் வழக்கமாக நடன வடிவமைப்பில் பயன்படுத்தப்படும்.
எனப்படும் தீர்மானத்துடன் இது ஆரம்பிக்கும். திரிகால சதிகம் எனப்படும் 3 வகை வேகத்தில் இது இருக்கும். முதற் பாதையில் சாகித்யங்களின் ஒவ்வொரு முறையும் கடினமான 1 அல்லது 2 தீர்மானங்களால் அமைந்திருக்கும். இரண்டாவது பாதையில் சரணத்திலிருந்து வேகம் பிடிக்கும். சரணஸ்வரங்கள் கோவைகளால் ஆனதாக இருக்கும். தொடர்ந்து வரும் சாகித்யம் அபிநயத்தை வெளிப்படுத்த பாடப்படும். நான் என்ன பேசுறது நிறைய பேருக்கு இங்க புரியாது, நிச்சயமாக புரியாது. ஆனால் அந்த வர்ணத்தில் இங்கே மாணவர்கள் என்ன செய்யவிருக்கின்றார்கள் என்பதை அடியேன் விளக்க காத்திருக்கின்றேன். ஒரு நீண்ட விளக்கம்தான். மிக பொறுமையுடன் இதனை இங்கே கேட்டருளுமாறு வேண்டிக் கொள்கின்றேன். இந்த வர்ணத்தில் மாணவர்கள் 3 அங்கத்தை படைக்கவிருக்கின்றனர். அதுக்கு முன்பாக ஒரு அறிவிப்பு உள்ளது. வாகன எண் KFH 18-9 KFH 18-9 உங்கள் வாகனம் போக்குவரத்துக்கு தடையாக உள்ளது என்று நான் கூற மாட்டேன். அங்கு போக்குவரத்து இல்லை. உங்களுடைய வாகனத்தின் விளக்கு எரிந்து கொண்டே இருக்கின்றது. முதல் விளக்கு போடுறதுக்குன்னு போட்டீங்களோ பரவாயில்லை. ஆனால் நீங்கள் செல்லும் பொழுது அந்த பேட்டரி தீர்ந்துவிடும். அதனால் தயவு செய்து வாகனத்தின் அந்த விளக்கை முடக்கி விடுமாறு கேட்டுக்கொள்கின்றோம், உங்கள் நன்மைக்காக. சரி, வர்ணத்தில் முதல் அங்கமாக திருக்கடவூரில் அந்தனர் மரபில் தோன்றியவர் அபிராமி பட்டர். அபிராமி பட்டர் கதையை எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கதையை மையமாக வைத்துதான் முதல் அங்கம் வர்ணத்தில் வருகிறது. இவர் அன்னை அபிராமி மீது மிகுந்த பக்தி கொண்டு எந்த நேரமும் அவரை தியானித்து வந்தவர். ஒரு தை அமாவாசை தினத்தன்று தஞ்சையை ஆண்ட சரபோஜி மகாராஜா பூம்புகார் சங்க முகத்தில் நீராடிவிட்டு திருக்கடையூர் ஆலயம் வந்தார். கோயிலில் இருந்த அனைவரும் சரபோஜி மன்னனுக்கு மரியாதை செலுத்தினர். அபிராமி சன்னதியில் அமர்ந்து அன்னையின் வழிவழகில் ஆழ்ந்திருந்தார் அபிராமி பட்டர். மன்னர் அவரின் நிலையை அறிய அவரிடம் இன்று என்ன திதி என கேட்டார். மன்னர் கேட்டார். உலக சிந்தனை சிறிதும் இல்லாத அபிராமி பட்டர் தம் மனதில் அபிராமியின் முழுமதி திருமுகம் தெரிய பௌர்ணமி என்று கூறிவிட்டார். ஆனால் அன்றோ அமாவாசை. கோபமுற்ற மன்னர் இன்று பௌர்ணமி நிலவை காட்ட முடியுமா என்று கேட்க அதற்கு பட்டரும் முடியும் என்றார். இதனால் மேலும் கோபம் கொண்ட மன்னன், இன்று இரவு நிலவு வானில் உதிக்காவிட்டால் உமக்கு சிரச்சேதம்தான், சிறை வைப்பேன். சூரியன் மறைந்தது. அமாவாசை, அதனால் வானில் நிலவும் இல்லை. உடனே அபிராமி பட்டர் கோவிலுக்குள் ஒரு குடிவெட்டி அதில் தீ மூட்டினார். அதன் மேல் ஒரு விட்டத்தில் இருந்து 100 ஆரம் கொண்ட ஒரு உரியை கட்டி தொங்கவிட்டு அதன் மேல் ஏறி நின்று அபிராமி அன்னையை கீழே குடித்தார். என்று நிலவு வானில் வராவிடில் உயிர் துறப்பேன் என்று சபதம் செய்தார். பின்பு உதிக்கின்ற செங்கதில் என தொடங்கும் அபிராமி அந்தாதி பாடலை பாடத் தொடங்கினார். ஒவ்வொரு பாடலும் முடியும் போது உரியின் ஒவ்வொரு கயிற்றை அறுத்துக் கொண்டே வந்தார். 79வது பாடலாக விழிக்கே அருளுண்டு என தொடங்கும் பாடலை பாடி முடித்தார். உடனே அபிராமி பட்டருக்கு காட்சி கொடுத்த அன்னை அபிராமி தனது தாடங்கம், அதாவது அந்த தோடு, அதை கழற்றி வானில் வீச அது பல கோடி நிலவின் ஒளியை வெளிச்சமிட்டது. அமாவாசை என்று வானில் நிலவு வந்தது. தை அமாவாசை என்று பௌர்ணமியின் முழு நிலவும் வானில் தோன்றிய அற்புதம் நிகழ்ந்தது. தொடங்கிய அந்தாதியை தொடர்ந்து பாடுக என அபிராமி அன்னை பட்டரிடம் கூட பட்டரும் ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை என தொடர்ந்து 100 பாடல்கள் வரை பாடி அபிராமி அந்தாதியை நிறைவு செய்தார். மன்னரும் மக்களும் பட்டரை வாழ்த்தினர். இது முதல் கதை. அடுத்து மதுரையை ஆண்டு வந்த
மலையத்துவ பாண்டியனும் அவரது மனைவி காஞ்சன மாலையும் மகப்பேறு வேண்டி இறைவனை வழிபட்டு வந்தனர். பல்வேறு யாகங்களை செய்தனர். பிறகு பிரம்ம உபதேசத்தின் பேரில் புத்திர காமேட்டி யாகம் மேற்கொண்டனர். அப்போது அவர்களுக்கு அருளும் பொருட்டு இவ்வுலகையே ஈன்ற அன்னையான உமாதேவியார் அந்த யாக குண்டத்தில் 3 தனங்களை உடைய பெண் குழந்தையாக தோன்றினார். குழந்தை உருக்கண்டு பேரானந்தம் பெற்ற அரசனும் அரசையும் அக்குழந்தையின் உருவிலே இருக்கும் மாற்றம் கண்டு மனம் வருந்தினார். அப்போது சிவபெருமான் அசரீதியாக, மன்னா, மனம் வருந்தாது, இந்த குழந்தைக்கு தடாதகை என்று பெயரிட்டு கல்வி கேள்விகளில் சிறப்பு பெறுமாறு அனைத்து கலைகளையும் கற்றுக்கொள். தனக்கேற்ற கணவனை இக்குழந்தை காணும் போது மிகுதியாக உள்ள ஒரு தனம் மறைந்து விடும் என கூறினார். அரசனும் மன அமைதி பெற்றான். தடாதகைக்கு இறைவனை பார்த்தவுடன் 3வது தனம் மறைந்ததை போல மனிதன் இறைவனை நினைப்பதால் ஆணவம் என்ற 3வது தனம் மறையும் என்பது அதன் தத்துவம். தடாதகை நாடொரு மேனையும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து கல்வி கேள்விகளில் சிறந்து வீரம் மிக்கவளாக வளர்ந்தார். பாண்டிய நாட்டின் அரசியலானார். செங்கோல் வலுவாமல் சிறந்த முறையில் ஆட்சி நடத்தினார். பாண்டிய நாடு பெருவளம் பெற்று பொன் நாடாக பொழிவு பெற்றது. அவளை எதிர்த்த பூத படைகளும் நந்தி தேவரின் படைகளும் தோல்வியை தொடங்கின. இதனை அறிந்த இறைவன் போர்க்கோலத்துடன் அங்கே எழுந்தருளினார். அப்பெருமானை தன் எதிரே கண்டதும் தடாதகை பெண்ணுக்கே உரிய அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு என்ற 4 வகை நெறியில் நாணி தலை குனிந்தாள். அவரது 3வது தனங்களில் ஒன்று மறைந்தது. இறைவனே தனக்குரிய கணவன் என்பதை உணர்ந்தாள். இறைவன், நீ மதுரைக்கு செல், இன்றைக்கு 8ஆம் நாள் நாம் அங்கு வந்து உன்னை மனம் புரிவோம் என்று கூறினார். அதன்படியே தடாதகை மதுரையை அடைந்து மகளிர் அட்ட மங்களத்தோடு எதிர்கொள்ள அரண்மனைக்குள் புகுந்தாள். இறைவனுக்கும் தடாதகைக்குமான திருமணம் நாள் குறித்து பல நாட்டு மன்னர்களுக்கும் ஓலை அனுப்பப்பட்டது. பங்குனி உத்திர பெருநாளில் திருமணத்திற்குரிய நல்ல வேளையில் இறைவன் தடாதகையை மணந்தார். சுந்தர பாண்டியன் எனும் பெயருடன் மதுரையை ஆண்டு வந்தார். அதன் பின்பு முருகனின் அவதாரமாக வந்து தோன்றிய உக்கிரகுமார பாண்டியனுக்கு முடிசூட்டிவிட்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரராக இறைவழிவாயினர் என்பது இந்த தலத்தின் வரலாறு. தன்னை வேண்டிய பக்தர்களுக்கு அருள்மிக்கவர்களாக இந்த மீனாட்சி அம்பிகையாக இந்த தலத்தில் அவள் அருள்கிறாள். இது 2வது கதை. 3வது கதையாக மகிஷாசுரன் கதை. அன்று யுகாந்த காலத்தில் மகிஷாசுரன் பிரம்மதேவனிடம் ஏராளமான வரத்தை பெற்று தேவர்களை துன்புறுத்தி வந்தான். தான் எவராலும் கொல்லப்படக்கூடாது, ஆனால் ஒரு பெண்ணால் மட்டும் கொல்லப்பட வேண்டும் என வரம் கேட்டு பெற்றான். இவ்வாறு வரம் பெற்ற அவன் தேவர்களை துன்புறுத்தியதால் அவனை வதம் செய்ய மும்மூர்த்திகளும் சேர்ந்து அந்த மகிஷனை கொல்ல பேரொளி கொண்டு ஒரு பெண்ணை படைத்து அவளுக்கு தங்கள் சக்தியை அளித்தனர். மற்ற தேவர்களும் தங்களது படைக்கருவிகளை அவளுக்கு கொடுத்து உதவினர். அவள்தான் மகிஷாசுரனை பின்னாளில் வதம் செய்து தேவர்களை காப்பாற்றியவள். அதனால் அவளுக்கு மகிஷாசுர மர்த்தினி என்று பெயர் வழங்கலானது. இந்த மகிஷாசுர மர்த்தினி தனது 8 கரங்களில் சங்கு, சக்கரம், வில், அம்பு, கத்தி, கேடயம், திரிசூலம் ஆகியவற்றை ஏந்தி 7 கபாலங்களுடன் மாலையையும் பூண்டு 8 அடி உயரமாக கம்பீர நிலையில் நின்று அருள் கடாட்சம் புரிவதை காண முடிகின்றது. இந்த அம்பிகையின் பாதங்களின் கீழ் திரிசூலம் குத்த எருமை உருவத்துடன் மனித முகம் உள்ள மகிஷாசுரன் 2 கரங்களோடு என்ற நிலையில் உள்ளார். வலது பக்கம் அவனது துண்டுபடுத்திய எருமை தலை கீழே கிடக்கிறது. வாளின் பக்கமாக அன்னையின் வாகனமான சிம்மன் அந்த அசுரனை காப்பது போன்ற காட்சியும் உள்ளது. இந்த வர்ணத்தின் காட்சிகளில் இந்த 3 வகை கதைகளையும் நாம் காண முடிகின்றது. இதோ ஒரு கலை படைப்பாளரின் உண்மையான திறமையை கொண்டு வரக்கூடிய இந்த வர்ணத்தை இப்பொழுது இங்கே காண நாம் வரம் பெற்றிருக்கிறோம். ராகம், செம்மேந்திர, மத்தியமம், தாளம், ஆதி உங்களுக்கு.
மனம் கனிந்தருள் புரிவாய் மனுரைவர் மீனாட்சி மனம் கனிந்தருள் புரிவாய் மனுரைவர் மீனாட்சி Thank you.
மலையத்வஜன்
உயிர்கள் தன்னை தேடவே அருளும் புவனேஸ்வரி அம்பா அகில புவனமதில் உயிர்கள் தன்னை தேடவே அருளும் புவனேஸ்வரி அம்பா அயனும் ஹரியும் மகன் அரணின் மகவரும் உயவனை துணை புரிந்த துணை புரிவான் மதுரை வளர் ஆனந்த வைரவி சேர்ந்து நடமிடும் காவலாகதானம்
சேர்ந்து நடவே பாத வைரவே சேர்ந்து நடவே பாத வைரவே சேர்ந்து நடவே
விண்ணும் மண்ணும் நிலை ஒளி பெறும் ஓம் ஐ ரீ ரீம் எனும் ஒளியினில் விண்ணும் மண்ணும் நிலை ஒளி பெறும் சிந்தை நிறைந்தவரே விந்தை புரிந்தவரே சிந்தை வினையகல கலைஞருள் புரிவர் சிந்தை நிறைந்தவரே விந்தை புரிந்தவரே சிந்தை வினையகல கலைஞருள் புரிவர் ஒருமையுடன் இருந்தவர் அருமையுடன் பொறுமை ஓடி ஆடி வாடி நாடி மன்றாடும் எனது நிலை கண்டு உனது மனம் இலகிடமும் வழியிலையும் ஓம் ஐ ரீம் ரீம் எனும் மொழியில் என்றும் மன்னும் நிலை ஒளி பெரும் சிந்தை நிறைந்தவரே சிந்தை புரிந்தவரே உன்னை வினையகல கலைஞருள் புரிவர் ஒருமையுடன் இருந்தவர் கருணையுடன் பெருமைகள் ஓடி ஆடி ஆடி நாடி மன்றாடும் எனது நிலை கண்டு உனது மனம் இலகிடமும் வழியிலையும் இடைவிடாது 40 நிமிடங்கள் வரை முகத்தில் எந்த ஒரு தொய்வும் இல்லாமல் சோர்வும் இல்லாமல் 3 கதைகளையும் புராண கதைகளையும் ஒருங்கே இங்கே கொண்டு வந்து வர்ணத்தை அழகாக படைத்த மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள். எனக்கு ஒரு ஆச்சரியம், எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சார் அது போல எனக்கு ஒரு ஆச்சரியம். அதாவது உளவியல் கூறுபடி ஒரு மனிதன் 20 நிமிடங்கள் ஒரு விஷயத்தை உற்று நோக்குவார். இது உளவியல் கூறு. ஆனால் இங்கே உங்களின் இந்த ஈர்ப்பு என்னை மிகவும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. 40 நிமிடங்கள் ஒரு அங்கத்தை எந்த ஒரு சலனமும் இன்றி மிக அமைதியாக கண்டுகளித்த உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இடைவிடாது இந்த வர்ணத்தை மிகச் சிறப்பாக படைத்த மாணவர்கள் மட்டுமின்றி அதை அங்கே இயக்கிக் கொண்டிருந்த நமது குருஸ்ரீ அவர்தம் இசைக்கலைஞர்கள், முக்கியமாக அந்த குரலிசை வழங்கிய ஸ்ரீமன் விக்னேஷ் அவர்கள், மிருதங்கம் ஸ்ரீமன் திருக்குமரன், வயலின் ஸ்ரீமதி பங்கஜாஸ்வினி மற்றும் ரிதங்க மியூசிக் கலைஞர் ஸ்ரீமன் ராம் அவர்களுக்கும் மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களின் அகம் இந்த கலை ஊற்றை நாங்கள் பருகிக் கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு ஓய்வு தேவையில்லை என்று கூறுவது தெரிகின்றது. இருந்தாலும் நமது
உடல் என்ன சொல்கின்றது என்றால் இப்பொழுது நமக்கு ஓய்வு தேவை. அதனால் வெளியே உங்களுக்காக தயார் நிலையில் இருக்கும் பதார்த்தங்களை, இரவு உணவை 25 நிமிடங்கள் உங்களுக்கு ஓய்வு கொடுத்து நாம் 25 நிமிடங்களுக்கு பிறகு இங்கே மீண்டும் தொடரவிருக்கின்றோம். இன்னும் ஓரிரு அங்கங்கள் நமக்காக காத்திருக்கின்றன. இப்பொழுது நீங்கள் இரவு உணவருந்து செல்லலாம்.